சேர்ந்துருக்கோங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் தான். அது உண்மையாகவே நம்ம ஆடியோ ஃபைல்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கணும், நற்பவிக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கணும், உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். எல்லாருமே வந்திருக்கோங்க, அவங்க மதித்து ஒரு விஷயம், அவங்கள மதிச்சு இல்லை, இசையை மதித்து நம்ம வந்திருக்கோம். இசையை அவங்க மதித்ததுனால அவங்களாம் நம்ம மதிக்கிறோம். அதுக்கு ஒரு பாடமாக இருக்காங்க. அதான் சார், அதான் இட்ஸ் அ பிரிட்ஜ். அதான் உண்மை தான். இசைங்கிறது தான் பொது, எதை இசை எல்லாமே அப்போ ஒரே குடும்பம், எல்லாம் ஒரு ஃபேமிலி தானே. மியூசிக் ஃபேமிலி, மியூசிக் சோல்ஸ், இசை ஆன்மாக்கள் அப்படிங்கிறது தான். நம்மளை நினச்சி நம்ம வந்து பெருமைப்பட்டுக்கணும். ஏன்னா ஒரு டாக்டர் வேலையை நம்ம நினச்சா கற்றுக்க முடியும், ஒரு இன்ஜினியர் கார்பெண்டர் வேலை எதாவது நம்ம கற்றுக்க முடியும். மற்றவன் இசையை கற்றுக்க முடியுமா? முடியவே முடியாது. நமக்குள்ளே வந்தால் தான். அப்போ எல்லாருடைய பெரிய ஆன்மா எது? இசையை யார் உணர்றானோ அவன்தான். அவனுக்கு அடுத்த பிறவிங்கிறதே ஒன்று கிடையவே கிடையாது. மியூசிக்கை நம்ம ஃபீல் பண்ணிட்டா அதுக்கப்புறம் வேறு ஒன்றுமே கிடையாது உலகத்தில். அதுக்கப்புறம் வேறு என்ன வேணும்? அதே இப்போ நான் சொல்கிற மாதிரி 72,000 நாடிகள் நம்ம உடம்புல இருக்குது. அது எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். 72 வாட்டி நம்ம ஹார்ட் பீட் அடிக்கிறது, 72 மேலே கற்றா தான் சுற்றி சுற்றி நம்ம பாடிட்டு இருக்கோம். இதை விட வேறு என்ன இருக்குது உலகத்தில்? எந்த நீங்கள் பாடினாலும் இது கூட தான் வரும். இதை வந்து நீங்கள் புரிஞ்சுட்டு அந்தந்த ஸ்ருதியில் எது கம்ஃபர்டபுள் ஸ்ருதி, நம்ம ஆன்மா சந்தோஷப்படணும், ஆஹா அருமையாக இருக்குன்னு அது ஹாப்பியாக இருக்கணும். அடுத்தவங்க கை தட்டுறதில்ல. நம்ம சோல் வந்து இட் ஷுட் பி சாட்டிஸ்ஃபைடு. அது வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி நீங்கள் பாடிட்டீங்கன்னா அதை விட நமக்கு சொத்து சுகம் எதுவும் கிடையாது. படுத்த நிம்மதியாக தூங்குறோமா? மியூசிக் தானே. நீங்கள் டிவியில் வால்யூமை குறைஞ்சிட்டு எவ்வளோ நேரம் டிவி பார்ப்பீங்க? 10 நிமிஷத்தில் கண்ணு சொருகும். ஆனால் எவ்வளோ நேரம் தூக்கத்தை கெடுத்துன்னு பாட்டு நம்ம கேட்குறோம். அப்போ எது பவர்? சவுண்டு தான் பவர். இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல் வந்து சவுண்ட் அண்ட் மியூசிக் தான். அதில் ப்ளசண்ட்டான மியூசிக்ஸ் நம்ம கேட்கணும். அதை தயவு செஞ்சு கேளுங்க. ஸ்ருதியோடு வச்சு நீங்கள் ஹம் பண்ணி பாருங்கள். பாட்டு கேளுங்க, ஆனால் ஒரு தம்புரா ஸ்ருதி வச்சு நீங்கள் சும்மா ஹம் பண்ணுங்க. ஒரு ஹம் பண்ணி பாருங்கள். 24 மினிட்ஸு அப்படின்னா ஒரு நாழிகை. 60 நாழிகை சேர்ந்தால் ஒரு நாள். 24 மினிட்ஸ்னால் ஒரு நாழிகை. 48 நிமிஷம்னா ஒரு முகூர்த்தம். 2 நாழிகை சேர்ந்தால் ஒரு முகூர்த்தம். புரியுதா? நல்லா கேட்டுக்கோங்க. 24 மினிட்ஸ் எது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலும், வேண்டுதலாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், 24 மினிட்ஸ் நீங்கள் சின்சியராக அதை கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும். 24 மினிட்ஸுங்கிறது ஒரு நாழிகை. 24 × 2 48, அதுதான் முகூர்த்தம். 24 × 60 போட்டு பாருங்கள், 1440 மினிட்ஸ் வரும். அதுதான் ஒரு நாள். ஸோ 24 நிமிஷம் ஒன்று நீங்கள் கவனம் செலுத்தினாலே அருமையாக ப்ராக்டிஸ் வரும். இன்னொரு விஷயம் நான் சொல்லித்தரேன், கேட்டுக்கோங்க. இப்போ எல்லோரும் மூச்சு இழுத்து பாருங்கள். யாருக்கு லெஃப்ட்டில் வருது, யாருக்கு ரைட்டில் வருது சொல்லுங்க பார்க்கலாம். உள்ள மூச்சு இழுத்து பாருங்கள். யாருக்கு லெஃப்ட்டில் மூச்சு வருது அவங்களாம் மட்டும் கை தூக்குங்க. இங்கே ஒன்று இப்படி மூச்சு சும்மா இழுங்க. ஒரு மூக்கில் தான் மூச்சு போகும். யாருக்கு லெஃப்ட்டில் போகுது, யாருக்கு ரைட்டில் வருது? இல்லை, லெஃப்ட்டு மட்டும் தூக்குங்க. லெஃப்ட்டு. இதுக்கு பேர் இடநாடி. இடநாடினா என்ன தெரியுமா? இந்த ஒரு விஷயம் சொல்லி தரதுங்க. வாழ்க்கையில் எப்படி எதை நீங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றத சொல்லித்தரேன். லெஃப்டில் மூச்சு வரும்போது நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கணும், ஒரு விஷயத்தை திங்க் பண்ணணும். அது வந்து பெண்மைத்தன்மை உடையது. இடநாடிங்கிறது பெண்மைத்தன்மை உடையது. அப்படின்னா ஒரு விஷயத்தை பிளான் பண்ணணும், ரிலாக்ஸாக நம்ம சிந்திச்சு ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய நேரம் தான் லெஃப்டில் மூச்சு வாங்குறது. அந்த டைமில் புது முயற்சி எதுவுமே பண்ணாதீங்க. ரைட்டில் மூச்சு வரும், பிங்கள நாடி. அந்த மூச்சு வரைச்சதான் நம்ம வந்து முயற்சி, பாசிட்டிவான விஷயங்கள் ரொம்ப வேகமாக எந்த விஷயம் தைரியமாக இறங்கி பண்ணலாம். பட் பிளான் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். அந்த பிளானிங் வந்து இடநாடி வரைச்சா நீங்கள் பண்ணிவிட்டு செயல்படுத்துறது வந்து வலது நாடி வரும்போது நீங்கள் செயல்படுத்துங்க, கண்டிப்பாக வின் பண்ணுவீங்க. மியூசிக்காக அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? நிச்சயமாக நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே ரிலேட்டட் வித் அவர் சோல்ஸ் அண்ட் மியூசிக் விஷயங்கள் தான். கண்டிப்பாக நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. வாங்க.